ரியாசனா, இப்போ உலகத்துல ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்னு இருக்கு, அதாவது எல்லா மதத்துக்குமே. அப்போ ஏன் இஸ்லாம் மதத்துல மட்டும் பெண்கள் மட்டும் ஃபுல்லா கவர் பண்ணி புர்கா போட்டிருக்கோம், ஏன் ஆண்கள் மட்டும் அதை போடக்கூடாது? அதான் என்னோட கேள்வி. சனா அவர்கள் ஒரு அழகான கேள்வியை கேட்டிருக்காங்க. ஆணும் பெண்ணும் சமம் தானே, அப்போ அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒன்று நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மனிதனாக இருந்து நாம் சிந்தித்து பார்த்தால் கூட, அப்போ ஆணும் பெண்ணும் இறைவனுடைய படைப்பாக இருக்கும்போது ஒரு ஈக்குவாலிட்டி இல்லாமல் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, எல்லாரும் சமம் தானே. நம்ம வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்று வளர்க்குறோம், ஒரு ஆம்பளை பிள்ளையை பெற்று வளர்க்குறோம். ரெண்டு பேருக்குமே என்ன செய்வோம், சமமான முறையில் தான் ஒரு தாய் நடந்து கொள்வார், அப்படித்தானே? அப்போ இஸ்லாம் இறைவனுடைய புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு மார்க்கமாக, ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் என்று சொன்னால், அப்ப ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமா இருக்கும். ஆம்பளைங்க நீங்க பரதா போடலையா, பொம்பளையும் போட வேணாம்னு சொல்லுங்க. பொம்பளைங்க பரதா போடுறாங்களா, நீங்களும் பரதா போட்டுக்குங்க. அப்ப அவங்க மட்டும் போடுவாங்க, இவங்க மட்டும் போட மாட்டாங்க அப்படின்னு சொன்னா அது ஈக்குவலா இல்லையே. அப்ப புரியுற மாதிரி இதை சொல்லுங்க அப்படின்னு கேள்வி இருக்கு. நியாயமான கேள்வியே இல்லையா? நியாயமான கேள்வி தானே. இப்ப ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிறது நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் எதிலே சமம் எதிலே சமம் இல்லை. ஒரு ஆம்பளை 10 மாசம் குழந்தையை சுமக்கிறாரா, ஆனா பெண்கள் என்ன செய்யறாங்க, குழந்தையை சுமக்கின்றார். பருவ வயது என்கின்ற ஒன்றை அடைகின்றார்கள், மாதவிடாய் என்கின்ற ஒன்று ஏற்படுது, குழந்தை என்கின்ற ஒன்றை சுமக்கின்றார்கள். அவர்களுக்கு குழந்தையை வளர்க்க வேண்டிய கூடுதல் பொறுப்பு யாருக்கு வருது? குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? ஆணுக்கு இருக்கா, பெண்ணுக்கு இருக்கா? பெண்களுக்கு இருக்கா இல்லையா? அப்போ நீங்க ஒரு பெண்ணு மட்டும் ஏன் பால் கொடுக்குறீங்க, ஆண்களும் கொடுங்கன்னு சொல்றோமா? நாங்க மட்டும் 10 மாசம் சுமக்கிறோம்ல, நீங்க ஒரு 5 மாசம் சுமந்துக்குன்னு சொல்றோமா? நான் வீட்டுல இருந்து பிள்ளைய பாத்துக்கிறேன், நீங்களும் வீட்டுல இருந்து பிள்ளைய பாத்துக்கன்னு சொல்றோமா? நான் ஒரு விதமான ஆடையை அணிகிறேன், பரதா விட்டுருங்க, இப்ப நீங்க எல்லாம் புடவை போடுறீங்கல்ல, அது மாதிரி ஆம்பளைங்க நீங்க புடவை கொடுத்தீங்கன்னு சொல்றோமா? இப்போ இப்ப ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொன்னா சிலதை ஈக்குவாலிட்டியா பண்ண முடியும். அதாவது நம்ம மொத்தமா நிராகரிக்க முடியாது. ஏன் காலையில அவங்க வீட்டை பெருக்கினா சாயங்காலம் நீங்க பெருக்க வேண்டியதானே, யாரும் வேண்டாம். நீ பெரிய கலெக்டர் பேரனா, நீ ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் நீங்களும் வீட்டை என்ன செய்யலாம், பராமரிக்கலாமா பராமரிக்க கூடாதா? அவங்க துணி துவச்சா நீ காய கொடுப்பா, வீட்டுல ஒன்னையுமே செய்ய மாட்டேன்னா என்ன அர்த்தம்? அதுலயே ரெண்டா பிரிச்சு நியாயத்தை பேசுறது ஒண்ணு இருக்கு. ஆனால் இயல்புலயே நான் கேட்கிறேன், இயல்பு என்கின்ற ஒன்று இருக்குல்லங்க, அதை நம்ம கொஸ்டின் பண்ண முடியுதா? முடியாது. ஏன்னா அது இறைவன் கொடுத்தது. இறைவன் பெண்களுக்கு என்று பிரத்யேகமாக கொடுத்தது ஒன்று இருக்குல்லங்க, அது இறைவன் கொடுத்த அருள் கொடைங்க. அது அந்த இறைவன் தாய்மை என்கின்ற ஒன்றை ஒரு என்னதான் இருந்தாலும் ஒரு ஆண் உணர முடியுமா? அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அது 10 மாதம் சுமக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஒரு ஆணே எனக்கு வேணும்னு நினைச்சா கூட அவருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலையே. அப்ப அதுல நீங்க 5 மாசத்துக்கு அவங்களுக்கு கொடுக்க முடியாது என்றும் போது ஈக்குவாலிட்டி இதுல எங்க இருக்கு? சுப்பீரியாரிட்டி இருக்கு. ஆண்களை விட பெண்கள் இந்த இடத்துல என்ன செய்யறாங்க, உயர்ந்து நிற்கின்றார்கள். எங்க 2 பேருக்கும் புள்ளதானங்க, ஒரு ஆண் ஒரு பெண்ணு 2 பேரும் சேர்ந்து இல்லற வாழ்க்கையை வாழ்றாங்க, ஒரு குழந்தை பிறக்குது. இதுல நீங்க சமன்றீங்க, நம்ம கூடுதல் தகுதின்றோம். யாருக்கு? பெண்களுக்கு கூடுதல் தகுதி இருக்கின்றது. அதனால தான் முகமது நபி இடத்துல கேட்கிறாங்க, என்னுடைய வாழ்க்கையில நான் அதிகம் கைமாறு செய்வதற்கு உரிமைப்பட்டவர்கள் யார், யாருக்கு நான் ரொம்ப கடமையோடு இருக்கணும், யாருக்கு நான் அதிக நன்றி கடன் செலுத்த வேண்டும் என்று முகமது நபி இடத்துல கேட்டபோது அவங்க சொன்னாங்க, உம்முக்க, உன்னுடைய தாய்க்கு. அடுத்தது யார்? அடுத்தது உம்முக்க, உன்னுடைய தாய்க்கு தான். அடுத்தது யாரு? அடுத்தது உன்னுடைய தாய்க்கு தான். அடுத்துதான் தகப்பன்னு சொன்னாங்க. அப்ப எந்த அளவுக்கு இஸ்லாம் என்ன செய்து பெண்களுக்கு நீங்க ஈக்குவல்ன்றீங்க. ஏன் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கலன்ற கேள்வி ரெண்டாவது. நம்ம முன்னுரிமை கொடுக்கணும், தாய்க்கு தான் முதல் உரிமை. அதனாலதான் நீங்க பாருங்க, உலகத்திலேங்க அம்மாவை நேசிக்காத உயிரின உலகத்துல இருக்காங்க. ஆம்பளை புள்ளியா இருந்தானே, பொம்பளை புள்ளியா இருந்தானே, அவங்க எல்லாருமே யாரை நேசிப்பாங்க? அம்மாவை நேசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு குவாலிஃபைடான தகுதி மிக்க ஒருத்தவர்களாக என்ன செய்து இஸ்லாம் ஒரு தாய், உன் பெற்றோர்கள் அவர்களுக்கு என்ன செய்யணும், பணிவு என்ற ரெக்கையை நீ தாழ்த்து, சீ என்ற வார்த்தை அவர்களுக்கு சொல்லாதே என்று பெற்றோர்களை உயர்தரமாக, அதிலும் குறிப்பாக தாயை உயர்தரமாக கொண்டு போய் என்ன செய்து இஸ்லாமிய மார்க்கம் வைக்கின்றது. இப்ப ரெண்டாவது என்ன கேட்கிறாங்கன்னா, இந்த பர்தா எதுக்கு என்று சொன்னால், நாம சொன்ன மாதிரி ஆணும் பெண்ணும் தோற்றத்துல சமமா இருக்கிறாங்களா? ஒரு ஆண் நினைத்தார் என்று சொன்னால் அவருடைய ஆடை வடிவமைப்பு இருக்குல்ல, புரிந்துக்கிறதுக்காக சொல்றேன். அவர் வீட்டுல ஒரு கைலியை கூட அவர் நினைச்சாருன்னு சொன்னா, சுதந்திரமா ஒரு நம்ம வீட்டுல நம்ம அண்ணனோ, நம்முடைய தகப்பனோ, நம்முடைய தம்பியோ, நம்முடைய மாமனாரோ அவங்க வீட்டுல எப்படி இருப்பாங்க, ஒரு லுங்கியை கூட கட்டிக்கிட்டு ஃப்ரீயா ஒரு படுத்து சேர்ல உட்கார்ந்து இருப்பார். ஆணும் பெண்ணு சமம் தானே?
ஒரு பெண் இந்த மாதிரி இருக்க முடியுமா? முடியாது. நம்மளே விளங்கி வச்சிருக்கோம். ஒரு ஆம்பளை நினைச்சாருன்னா என்ன செய்வாரு? டக்குனு ஒரு லுங்கி வச்சுட்டு மேல ஒரு துண்டை போட்டுக்கிட்டு என்ன செய்வாரு? வெளியே பால் வாங்கறதுக்கு வந்துருவாரு, மளிகை கடைக்கு வந்துருவாரு. ஒரு பெண் அந்த மாதிரி வர முடியுதா? முடியல. ஏன்னா பெண்களாகிய நாமளே என்ன விளங்கி வச்சிருக்கோம்னு சொன்னா, ஆணும் பெண்ணும் சமம்தான், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் உடல் ரீதியாக நமக்கு கூடுதலாக நமக்கு சில மறைக்க வேண்டிய விஷயங்கள் நமக்கு அதிகமாக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான் அப்படிங்கறத விளங்குறமா இல்லையா? உண்மையா இல்லையா? உண்மைதானங்க. இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான். அப்ப நாம என்ன செய்யறோம்? ஒரு ஆணை விட கூடுதலாக நாம் மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று எல்லாரும் என்ன செஞ்சிருக்காங்க? பொதுவாக இந்த விஷயத்துல விளங்கி வச்சிருக்காங்க. ஜாதி மதங்களை எல்லாம் அப்பாற்பட்டு, ஆமாம் நீங்க சொல்றது நியாயம்தான், ஒரு ஆணை விட ஒரு பெண்ணு கூடுதலாக தன்னுடைய மானத்தை மறைத்துக் கொள்ள வேண்டும், நம்ம நம்புறோமா இல்லையா? இப்ப இதுல எங்க போச்சு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி? இதுல ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இருக்கா? இதுல இது ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்காக பேசப்பட்ட விஷயம் அல்ல. உடற்கூறு ரீதியாக கூடுதலான சில ஒரு அமைப்பை இறைவன் வழங்கி இருக்கின்றான். அதை மறைத்துக் கொள்வது கண்ணியமாக நாம் என்ன செய்யறோம்? நாம் கருதுகின்றோம். ஓகே தானே? அதுல இஸ்லாம் என்ன செய்யுது? மறைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், அதை நல்லா மறைச்சிக்க சொல்லு. வீட்டில் உன் கணவன்கிட்ட இருக்கிறியா, நீ திருமணமான உன்னுடைய கணவனோட நீ இருக்கிறியா, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அப்போ ஃபர்தா போகணும்னு இஸ்லாம் சொல்லுதா? கிடையாது. வெளியில் நீ போகின்றாய், பயணிக்கின்றாய் என்று சொன்னால் அந்நிய ஆண்கள் என்ன செய்வாங்க? பல பல நல்லவர்களும் கலந்திருப்பாங்க, தீயவர்களும் கலந்திருப்பாங்க, சகோதரி மாதிரி பார்க்கக்கூடியவங்களும் இருப்பாங்க, காம எண்ணத்தோடு பார்க்கக்கூடியவர்களும் இருப்பாங்க, புள்ள மாதிரி பார்க்கக்கூடியவங்களும் இருப்பாங்க, வேற மாதிரி பார்க்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். மனிதனாகவும் இருப்பான், மனிதனே மிருகமாகவும் இருப்பான். எல்லாம் இந்த சமுதாயத்துல கலந்து இருக்குதா இல்ல நம்ம கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? சென்னையில நடந்த சம்பவங்க, ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல ஒரு பொம்பளை புள்ள, அந்த பொம்பளை புள்ளைய அந்த அடுக்குமாடி குடியிருப்புல இருக்கக்கூடிய வயதான கிழமை வாட்ச்மேன் உட்பட பலர் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்கின்றார்கள். அவனுடைய வயசுக்கு அந்த பொண்ணு எப்படி இருக்கணும்? மக மாதிரி பார்க்கணுமா இல்லையா? ஆனா பார்த்தானா? பார்க்க மாட்டான். மனிதன் ஒரு கட்டத்துல மிருகமா என்ன செய்வான்? பரிணாமத்தை அடை. மிருகம் கூட என்ன செய்யும்? சில நேரங்களில அது என்ன எதுக்கு ஓரளவுக்காக அது கூட அனுமானிக்கும். மிருகத்துக்கும் கீழாக என்ன செய்யறான்? மனிதன் போய்விடுகின்றான் என்று சொன்னால் இன்னைக்கு ஸ்டில் நாட்டினுடைய நிலவரம் என்ன? பள்ளிக்கூடத்துல டீச்சர் எவ்வளவு ஒரு கண்ணியமான ஒரு பொறுப்புங்க. ஆசிரியர், நமக்கு கல்வி போதிக்கின்ற ஒரு ஆசிரியரை ஒரு மாணவன் எப்படி பார்க்கணும்? கண்ணியமாக மதிக்கணுங்க. ஆனா இங்க காலேஜில் போய் பாருங்க, பள்ளிக்கூடத்துல போய் பாருங்க, அவங்க போர்டில் எழுதி போடுறாங்கன்னு சொன்னா அவங்களுடைய கணபரிமாணங்களை பார்த்து கிண்டல் பண்றான். யாரு? மாணவர்களுங்க. இவன் டீனேஜ் பருவத்தில் இருக்கிறான். அவங்க திருமணம் ஆகி பிள்ளை பெற்று அவங்க என்ன செய்யறாங்கன்னாக்கா ஒரு ஆசிரியரா இருக்கிறாங்க. அந்த ஆசிரியரை அவங்க உட்கார்ந்து என்ன செய்யறான்? கமெண்ட் அடிக்கிறான். இது பிரச்சனை ஆகுது பள்ளிக்கூடத்துல. அப்ப இந்த பள்ளிக்கூடத்துல என்ன சுற்றறிக்கை விடுகின்றார்கள் என்று சொன்னால், ஆசிரியர்கள் நீங்க எல்லாம் என்ன செய்யுங்க? ஓவர் கோட் போட்டுக்குங்க. ஓவர் கோட்னா என்ன? டாக்டர் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க ஓவர் கோட் போட்டுக்குங்க சொல்றாங்களா இல்லையா? ஏன் ஒரு வாத்தியார் வெறும் சட்டை தானே போட்டிருக்காரு, இவங்க மட்டும் ஏன் ஓவர் கோட் போடணும்? ஜெண்டர் ஈக்குவாலிட்டி என்னாச்சு? இப்ப ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இந்த இடத்துல பேசக்கூடாது. ஏன்? கூடுதலாக இவர்களுக்கு இறைவன் சில கடபரிமாணங்களை கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால் அதை மறைப்பதுதான் கண்ணியமானது. இது ஏத்துக்கிறாங்களே. இப்ப ஜெயலலிதா இருக்காங்களங்க, அவங்க நாட்டுக்கே முதலமைச்சரா இருந்தாங்கல்ல, அவங்க என்ன ஆடை போட்டிருந்தாங்க? அவங்க என்ன ஆடை அணிஞ்சிருந்தாங்க? முஸ்லீம்கள் போடக்கூடிய ஃபர்தாவை அப்படியே போட்டிருந்தாங்க. தலையில துணி மட்டும் இல்லை. தலையில துணி போட்டா அதாங்க ஃபர்தா. இந்த நோஸ் பீஸ்லாம் போடுறாங்கல்ல, இப்படி மூக்க மடிச்சு ஒரு கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி, இதை இஸ்லாம் சொல்லவே இல்லை. முஸ்லீம்களே தப்பா புரிஞ்சுக்கிட்டு செய்யக்கூடிய விஷயம் அது. அப்ப தலையை நம்ம மறைக்கிறதுங்கிறது கூடுதலாக சொல்றோம். ஏன்? தலை என்பது ஒரு பெண்ணுடைய அழகை என்ன செய்யும்? கூடுதலாக காட்டி கொடுக்கும். ஆண் வேற பெண்ணு வேறங்க. நீங்க நல்லா அடிப்படையை புரிஞ்சுக்கணும். ஆண் என்பவன் அவன் பெண் தூண்டினால்தான் அவர்கள் உணர்வு பெறுவார்கள். ஆனால் தூண்டாமலே உணர்வு பெறக்கூடியவராக என்ன செய்யறான்? ஒரு ஆண் இருக்கிறான். எதை பார்த்தாலும் அவனுக்கு தூண்டுதலுக்கு அவன் உள்ளாகுவான். இது ஆணுடைய இயல்பு. சைக்காலஜிக்கலா இன்னைக்கு அதெல்லாம் என்ன செய்யறாங்க? பல விதங்களில ப்ரூவ் பண்ணி இருக்கிறாங்க. ஒரு பெண் இருக்கிறாங்க, மல்லிகை பொறிச்சிட்டு போறாங்கன்னு வைங்களேன், முன் சீட்ல இருக்காங்க, பின் சீட்ல ஒரு ஆள் இருக்காரு. அவருக்கு ஒரு தூண்டுதல் வருமா வராதா? உங்களை கேட்கிறேன், வருமா வராதாங்க?
தூண்டுதல் ஏற்படுகின்றது. அவனுடைய ஆடைகள் சில நேரங்களில் வந்து ஒரு குறைவான ஆடைகளாக இருந்தால் ஒரு ஆணுக்கு தூண்டுதல் ஏற்படுகின்றது. அது சரியா தப்பான்றது வேறு. அப்படி பார்க்கலாமா பார்க்க கூடாதா என்பது வேறு. அப்படி பார்க்க கூடாது. ஆனா ஆண் என்கின்ற ஒருவனை இறைவன் அப்படி பலகீனமாக படைத்திருக்கின்றான். அந்த பலகீனத்தின் காரணத்தினால் அவன் அத்துமீறுகின்றான். அவன் அத்துமீறுகின்ற காரணத்தினால் பெண் இனங்கள் பாதிக்கப்படுகின்றது. அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது? இவன் வந்து நல்லவர்களும் இருக்கிறாங்க, கெட்டவங்களும் கலந்து இருக்கிறாங்க. அப்படி என்ன செய், உன்னுடைய ஆடையை என்ன செய், முழுசாக உன்னை மறைத்துக் கொள். தலையில துணியை போட்டுக்க, முழுசா மறைச்சிக்க. வீட்டுக்குள்ள இருக்கும்போது என்ன செஞ்சுக்க, உன்னுடைய கணவனிடத்துல உன்னுடைய அலங்காரங்களை தாராளமான முறையில நீ வந்து பகிர்ந்து கொள்ளலாம் என்று இஸ்லாம் வந்து சொல்லுகின்றது. இது முழுக்க முழுக்க பெண்களுக்கு பாதுகாப்புக்காக சொல்லப்பட்டதே ஒழிய பெண்களை அடக்குமுறை செய்வதற்காக அவர்களை ஒடுக்குவதற்காக சொல்லப்பட்டது அல்ல. தேர் திருவிழா நடக்குதுங்க, போலீஸ்காரங்க என்ன செய்யறாங்க, மைக்ல அறிவிப்பு செய்யறாங்க. மயிலாப்பூர்ல 63 திருவிழா நடக்குதுல, அப்போ உயரமா சாரம் போட்டுட்டு போலீஸ்காரங்க அறிவிப்பு செய்யறாங்க, உங்களுடைய முந்தானைகளால் என்ன செய்ய, உங்களுடைய கழுத்துக்களை மூடி சுத்தி நீங்க பத்திரமாக இருந்து கொள்ளுங்கள். அறிவிப்பு செய்யறாங்களா இல்லையா? ஏன் செயின் வெளியே தெரியக்கூடாதான், தெரிஞ்சா அவன் அத்துட்டு போயிடுவான். அப்ப நீ போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பொருளுக்கும் பாதுகாப்பு எதுல கிடைக்குது? மறைப்பதன் மூலமாக கிடைக்குதா இல்லையா? கோலம் போடுறாங்க, எங்க வாசல்ல பெண்கள் வந்து கோலம் போடுறாங்க, பைக்ல வந்து செய்யறான், செயினை அத்துக்கிட்டு போறான். செயின் தெரியாம தானே அத்துக்கிட்டு போறான். இது நாட்டில் நடக்குதா இல்லையா? இப்ப நம்ம சொல்றது எல்லாம். அப்ப இஸ்லாம் என்ன செய்து, பெண்களுடைய பாதுகாப்பை கவனத்திலே கொண்டு அவர்கள் முழுமையாக தன்னுடைய உடலை மறைக்க வேண்டும், முந்தானைகளால் தன்னுடைய தலைகளை மறைத்துக் கொள்ள வேண்டும். தலை என்கின்ற ஒன்று பெண்களுடைய அழகை என்ன செய்யும், கூடுதலாக வெளிக்காட்டக்கூடிய ஒன்று. கவிஞர்கள் பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க, முடியவே வர்ணிச்சு வர்ணிச்சு பல கவிதைகளை எழுதுவார்கள். ஒரு பெண்ணுக்கு அழகே முடிதான். அப்ப அந்த முடி வெளியே தெரியும் போது அது கவர்ச்சியாக ஒரு மனிதனுக்கு ஆகக்கூடிய நேரத்தில் அவன் தடம்புறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நல்லவன் கெட்டவன் கலந்து இருக்கிறான். இது ஒரு புரட்சிகரமா கேள்வி கேட்கறது, இந்த கேள்வி கேட்பாங்க. அப்ப நாங்க வந்து, அப்ப நீங்க திருந்த மாட்டீங்களா? நாங்க தான் எல்லாத்தையும் கூடி மறைக்கணுமா? ஆண்களாக நீங்க திருந்திக்கிங்க, உங்க பார்வையை நீங்க மாத்திக்கிங்க என்றெல்லாம் என்ன செய்வாங்க, தத்துவங்களை பேசுவார்கள். நாங்க மாறுப்பாங்க. ஒரு 1000 ஆண்கள் இருக்கக்கூடிய இடத்துல 900 ஆண்கள் சரியா தான் இருக்கிறாங்க, 950 ஆண்கள் சரியா தான் இருக்கிறான். ஒரு 50 பேர் கொஞ்சம் கிறுக்கு பிடிச்சவனா இருக்கான். ஒரு 5 பேருடைய மனசுல கெட்ட எண்ணம் ஏற்பது. ஒருத்தன் தவறாக நடந்தாலும் ஒரு பெண்ணு பாதிக்கப்படுவான். அந்த வாசலையும் அடைக்க வேண்டும் என்றுதான் பெண்களுக்கு என்ன செய்து பாதுகாப்பு கருதி இந்த சட்டங்களை வந்து சொல்லுகின்றது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பு கலர்ல தான் போடணும்லாம் கிடையாது. இங்க வந்திருக்காங்க பாருங்க, திரும்பி பாருங்க, எல்லாம் கருப்பு கலர்ல போட்டிருக்காங்களா? இல்ல. ஒரு காலகட்டத்தில் அப்படி முஸ்லீம்கள்ட்ட ஒரு தவறான புரிதல் இருந்துச்சு. இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கோம், அதையெல்லாம் மாற்றி பல வண்ணங்களில் அவங்க என்ன செஞ்சிருக்காங்கனாக்கா அந்த பர்தாக்களை வந்து போடுகின்றார்கள். பர்தா போடுவது அவர்களுக்கு கண்ணியத்துக்காக உள்ளதாக தான் இருக்கின்றது. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அதில் பாதிக்கப்படலை. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.